வளமுடன் அம்மா. மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய ஸ்கை நார்வே மனவளக்கலை மன்ற நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும், இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும், வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும், சர்வதேச யோகா தின நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்னைக்கு நாம சிந்தனைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு பேசா கலை, கேட்கா மனம். நம்முடைய முன்னோர்கள் பல விரதங்களை கடைபிடித்து வந்தாங்க. விரதங்கள் எதற்காக கடைபிடிக்கப்படுகிறது? இந்த விரதத்தை நாம கடைபிடிக்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? அந்த விரதத்தை நாம எவ்வாறு கடைபிடிக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. சோ விரதங்கள்னு சொன்னாலே நம்முடைய 5 பொறிகளையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வைப்பதற்கு உரிய ஒரு பயிற்சி, ஒரு முயற்சி அப்படின்னு தான் இதை சொல்லலாம். இந்த 5 பொறிகளும் கட்டுப்பாட்டுக்குள்ள வருகின்ற போது, அதாவது மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த 5 பொறிகளும் நாம கடைபிடிக்கக்கூடிய விரதங்கள்ல கட்டுப்படுகிற போது நம்முடைய மனமானது கட்டுப்படுகிறது. அப்படி கட்டுப்படுகிற இந்த மனதிலே இறை சிந்தனை மேலோங்கும். அப்படிங்கிறதுனாலதான் நம்முடைய முன்னோர்கள் பல விரதங்களை நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறாங்க, சுட்டி காட்டி இருக்காங்க. அந்த வகையில அந்த வகையில உள்ள விரதங்கள் பார்த்தோம்னா, உண்ணான் நோன்பு இருக்கிறோம். பசியோட கொடுமை என்னன்னு உணர்ந்து கொள்றதுக்காக, மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக. அடுத்தது நம்முடைய உடல் நலத்தையும் பேணுவதற்காக இந்த உண்ணான் நோன்பை நாம மேற்கொள்றோம். அடுத்து தூக்கத்தை கட்டுப்படுத்தி நாம சிவராத்திரி, வைகுண்ட ஏகாதேசின்ற போன்ற விரதங்களை எல்லாம் கடைபிடிக்கிறோம். தொடர்ந்து நடைப்பயணமாக சென்று மாலை அணிந்து இறை வழிபாடு செய்கிறோம். இது எல்லாமே நம்முடைய மனசை கட்டுப்படுத்துறதுக்கு உரிய ஒரு பயிற்சி தான். இதனால நம்முடைய இறை சிந்தனை மேலோங்குகிறது. இந்த இறை சிந்தனை மேலோங்கும் போதுதான் நம்முடைய வழியானது நேர்த்தியான பாதையில செல்லும். நமக்கு ஏற்படுற துன்பங்களுக்கெல்லாம் முக்கிய காரணம் நம்முடைய மனசுதான். அப்போ அந்த மனம் கட்டுப்பட்டாலே நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே நீங்கும். அப்படிங்கிறதுக்காக தான் முன்னோர்கள் இந்த விரதங்களை எல்லாம் நமக்கு தந்திருக்காங்க. அந்த வகையில வந்த ஒரு விரதம் தான் நம்ம இந்த தலைப்புல பாக்குற மாதிரி பேசா கலை, கேட்கா மனம். கலைகள் 64 கேள்விப்பட்டிருக்கோம். இது என்னங்க பேசா கலை? அதுதான் மௌனக்கலை. மௌன விரதம் அப்படிங்கிறது சித்தர்கள் பார்வையில ரொம்ப ரொம்ப முக்கியமா கருதப்படுது. சித்தர்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விரதம் எதுன்னு பார்த்தா அது இந்த மௌன விரதம் தான். பேசா கலையான இந்த மௌன விரதம் தான். அந்த விரதத்தை மேற்கொள்ளும் போது நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது. நம்முடைய ஆற்றல் சேமிக்கப்படுது. நம்முடைய ஆற்றல் அதிகமா செலவிடாம இருக்கும் போது நம்முடைய காற்று மிச்சப்படுதும். சோ காற்று மிச்சப்பட்டா நீண்ட காலம் நாம வாழ முடியும். அதனாலதான் சித்தர்கள் அதிக ஆண்டுகள் வாழ்வதற்கான காரணம் அவங்க அதிகமா பேசாம அவங்க மௌனமாவே இருந்ததுனாலதான். அப்போ தேவையறிந்து பேசக்கூடியவர்கள் தான் அதிக ஆண்டுகள் வாழ்வார்கள் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களோட நம்பிக்கை. நம்முடைய உடலை ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இந்த மௌன விரதத்தை நாம கடைபிடிக்கலாம். இன்னொரு நன்மை, நம்மளை சுற்றி இருப்பவங்களுக்கும் இது நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது. நாம சொல்லக்கூடிய வார்த்தைகள், நமக்கு அந்த வார்த்தைகள்னாலதான் நமக்கு நண்பர்கள் கிடைக்கிறாங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மறுமையும் இம்மையும் கூட நம்முடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகள்னாலதான். நமக்கு வரக்கூடிய வாழ்வும் தாழ்வும் இது எல்லாமே நாம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பொறுத்துதான் அமையுது. அதனாலதான் வள்ளுவர் கூட ரொம்ப தெளிவா ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின் சோர்வு என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஒரு மனிதனோட உயர்வும் தாழ்வும் அவன் வாயிலிருந்து உதிர்க்கக்கூடிய வார்த்தையை பொறுத்துதான் அப்படிங்கிறத திட்டவட்டமா இந்த குறள் மூலம் எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. அப்போ வார்த்தைகளை நாம ரொம்ப கவனமா பயன்படுத்தும் போதுதான் நமக்கு நிறைய நண்பர்கள் கிடைக்கிறாங்க. ஆணவத்தோடு எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் பெரியவன், மற்றவங்களை புண்படுத்துற வார்த்தைகளை நாம உதிர்த்தோம்னா நமக்கு எதிரிகள் தான் உருவாவாங்க. அப்போ வார்த்தைகளை அடக்கி ஆளணும் அப்படிங்கிறதான் சித்தர்கள் ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காங்க. வாக்கும் மனமும் இவை இரண்டும்
மௌனமாம் அப்படின்னு திருமூலர் இத குறிப்பிட்டிருக்கிறாரு. அப்போ இந்த மௌன நோன்ப வந்து பல்வேறு ஆன்மீக தலைவர்கள் வந்து இதோட சிறப்ப பத்தி ரொம்ப சிறப்பா எடுத்திருக்கிறாங்க. மௌனியாய் சும்மாய் இருக்க அருளாய் என்பது தாயுமானவரோட விண்ணப்பம். சினம் அடங்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமடங்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே என்கிறார் பட்டினத்தார். யோக சாம்ராஜ்யத்தின் வாயிற்கதவு மௌனமே அப்படின்னு மௌனத்தோட மேன்மையை பற்றி ஆதிசங்கரர் போற்றுகின்றார். உலகில இருக்கிற அனைத்து நன்மைகளையும் அடையும் வல்லமை மௌனத்திற்கு உண்டு. அதனால்தான் மௌனம் சர்வார்த்த சாதனம் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. இது எல்லாத்துக்கும் மேலாக நம்முடைய குருபிரான் தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த மௌனத்தை பத்தி அற்புதமா ஒரு கவியில விளக்கி கொடுத்திருக்கிறாங்க. மௌனத்தில் முனை மனமோ உள் ஆழ்ந்து ஒடுங்கி மாபெரிய ஆற்றல் உள்ள உயிர்தனில் நிலைத்து மௌனத்தையே நோக்கி பின்னும் ஆழ்ந்து செல்ல மறைபொருளாம் சிவநிலையில் மருவி நின்றபோது மௌனமாம் சிவம். மனதை தன்னுள்ளே மறைத்து மாசுகள் அனைத்தையுமே மாற்றி தூய்மை செய்ய மௌனத்தை விட்டு மனம் உடல் இயக்கத்தாலே மண்ணுலகத் தொடர்பு கொள்ள மாற்றம் பெரிதாமே அப்படின்னு மௌனத்தோட சிறப்பை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மௌனத்தினால நம்முடைய மனதுல இருக்கக்கூடிய மாசுகள் நீங்கி மனம் வந்து புத்தாக்கம் பெறதுனால மீண்டும் நாம உலகியல் வாழ்க்கையில ஈடுபடும் போது இறையுணர்வு வெளிப்படுறதுனால நம்ம வாழ்க்கையில பெரிய திருப்பம் ஏற்படும்னு நம்முடைய மகான் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மௌனத்துல இருந்த பழகி பழகி நாம இருந்தோம் அப்படின்னா அந்த இன்பம், நிறைவு, வெற்றி, அமைதி இது எல்லாம் நமக்கு இயல்பாகவே மாறிவிடும் அப்படின்னு குருபிரான் இந்த மௌனத்தோட சிறப்பு பத்தி ரொம்ப அற்புதமா சொல்லி இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்த ஓஷோவும் ஒரு இடத்துல இந்த மௌனத்தை பத்தி சொல்றாரு. புத்தரும் மகாவீரரும் ஒரே காலகட்டத்துல வாழ்ந்தவங்க தானாம். ஒரு முறை ஒரே இடத்துல அவங்க சந்திக்க நேர்ந்ததாம். அப்போ 2 தரப்பு சீடர்களும் இவங்க 2 பேரும் பெரிய மகான்கள் 2 பேரும் என்ன பேசுவாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்களாம். ரொம்ப ஆர்வமா பக்கத்துல அமர்ந்திருக்காங்களாம். 1 மணி நேரத்துக்கும் மேல அவங்களுக்குள்ள பார்த்தா மௌனம் தான் நிலவியது அப்படின்னு சொல்றாங்க. அப்பொழுதுதான் அந்த சீடர்களுக்கு ஒரு உண்மை புலப்பட்டது. மௌனத்தை காட்டிலும் சிறந்த மொழி எதுவும் இல்லை. அப்போ அதுலயும் பார்த்தோம்னா இன்னொரு அறிஞர் பத்தியும் சொல்லியிருக்கிறாங்க. கபீரும் பரீதும் அவங்க சந்தித்த போதும் அந்த மௌனம் தான் அவங்களுக்குள்ள ஒரு மொழியாக மருவியது அப்படின்னு. ஸ்ரீ சிவயோக சுவாமிகள் வந்து ரமண மகரிஷிய சந்தித்தாராம். அப்போ வந்து மௌனத்தோடு தான் அவங்க வந்து தாங்கள் இருக்கிறத வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மௌனத்துல பாத்தீங்கன்னா 3 வகையான மௌனம் பத்தி மகரிஷி சொல்றாங்க. ஒண்ணு வாக்கு மௌனம், வாய் பேசாம இருக்கிறது. 2வது கருவி மௌனம். இது வந்து நம்முடைய ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் இத வந்து அடக்கி இருக்கிறது. அடுத்தது மகா மௌனம். இதுதான் அலைகின்ற மனதை அமைதிப்படுத்தி இறைநிலையோடு இருக்கிறது தான் இந்த மகா மௌனமாகும். அடுத்து ஒரு இத கூட ஒரு ஒரு சுருக்கமா பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாசகர் வந்து சாவின்ற எழுத்தாளர் கிட்ட கேக்குறாராம். அப்போ அவர் வந்து அப்படின்னு பதில் சொல்றாராம். அந்த ரமண மகரிஷியும் மௌனத்தினாலேயே நிறைய பேருக்கு உபதேசம் செய்திருக்கிறாரு. அவர் முன்னாடி போய் அமர்ந்தா அவரோட ஒளி பொங்குற விழிகள் தான் அவரோட பக்தர்களுக்கு சொல்ல வேண்டிய அனைத்தையும் சொல்லிவிடும் அப்படின்னு சொல்றாங்க ரமணரை நேரில் சந்தித்த அன்பர்கள். அப்புறம் ஸ்ரீ அரவிந்த அன்னையோட பார்வை மொழி ரொம்ப புகழ் பெற்றது. புதுச்சேரியில அந்த அரவிந்த அன்னை ஆசிரமத்தோட பால்கனில இருந்து அவங்களோட அந்த பார்வைய வந்து கூட்டம் கூட்டமா மக்கள் வந்து தரிசிச்சுட்டு போவாங்க. அந்த பார்வை வந்து பல்லாயிரம் சொற்களை சொல்லுமா. தங்கள் மனதுல சாந்தி நிலவச் செய்ததை எல்லாரும் உணர்ந்திருக்கிறாங்க. அப்போ மௌனத்தை பழகிற பொழுது நாம வந்து பேசுகிற ஆற்றல் வந்து தானா நமக்கு குறைந்து விடுகிறது. அப்ப பேச்ச குறைச்சோம்னா வாழ்வில ஏராளமான நேரம் நமக்கு மிச்சமாகுது. அது மட்டும் இல்லாம மௌனத்தால நம்மளோட உடலிலையும் சரி மனதிலையும் சரி சக்தி மேலோங்குது. பேச்சுனால எவ்வளவு சக்தி வீணாகிறது அப்படிங்கிற உண்மையையும் நம்மளால உணர்ந்து கொள்ள முடியுது. அதே மாதிரி பெர்னாட் ஷா வந்து தத்துவ மேதை பெர்னாட் ஷா வந்து தனக்கு வந்து அவர் சொல்றாரு 25 மொழிகள் தெரியும் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறாரு. மற்றவங்க எல்லாம் எப்படி 25 மொழிகள் தெரியுமா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அப்போ அவர் சொன்னாராம் 25 மொழிகள்ல மௌனமா இருக்க முடியும் அப்படின்னு குறும்பா சொன்னாருன்னு எழுதியிருக்கிறாங்க. சோ அந்த அளவுக்கு இந்த மௌன நோன்பின் சிறப்பை பத்தி
ஒவ்வொரு அறிஞர்களும், நம்முடைய முன்னோர்களும், சித்தர் பெருமக்களும் ரொம்ப அற்புதமா இந்த பேசா கலையான மௌனத்த பத்தி சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய குருபிரான் தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களும் நமக்கு அற்புதமா பயிற்சிகள கொடுத்து, இந்த மௌனத்த ஒரு பயிற்சியாவே குடுத்திருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி நாம தவ பயிற்சிகள செய்யணும். இந்த மௌனத்த நாம எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னா, முதல்ல நாம 2 நிலை அகத்தாய்வு முடித்தவங்க தான் இந்த மௌன நோன்புக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஏன் அப்படின்னா, நம்ம அந்த துரியாதீத தவம்லாம் அதுலதான் பண்றோம் 2வது அகத்தாய்வுல. அப்போ மௌனம் இருக்கிறதுக்கு முன்னாடி நாம நினைக்கிறோம், மௌனம் இருக்கிறதுக்கு நம்ம நேரத்த தேர்ந்தெடுக்கணும். நம்மளால முடியலையே, மன்றத்துல மௌனம் போட்டிருக்காங்க, நம்மளால போக முடியலையே, இந்த மௌனத்துல இவ்ளோ பலன்கள் இருக்குன்னு சொல்றாங்களே அப்படிங்கிற எண்ணம் நம்ம எல்லாருக்குள்ளயும் அவ்வப்போது எழும். அப்போ இந்த மௌனத்தை மேற்கொள்வதற்கு நாம முயற்சிகள எடுக்கணும். அப்போ இந்த மௌனம் இருக்கணும் அப்படின்னா, நாம வந்து இப்ப வந்து ஆழியாறுலலாம் 1 வாரம் மௌனம் நடக்குது. அதுல கூட நாம போய் கலந்துக்கலாம். எல்லாராலயும் அது போக முடியாது. அந்த நிலைகள்ல நாம மன்றத்துல நடக்கக்கூடிய மௌனத்துல கலந்துக்கலாம். அதுக்கும் முடியல அப்படின்னா, நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே மகரிஷி அப்படிதான் அற்புதமா எல்லாத்தையும் வடிவமைச்சு குடுத்திருக்கிறாங்க. நாம உட்கார்ற இடத்துல இருந்தே கீழ விரிக்கிறதுக்கு ஒரு பாய், மேல ஒரு கூரை இருந்தா, மகரிஷி குடுத்த எல்லா பயிற்சிகளையும் நாம சிறப்பாக செய்ய முடியும். அந்த அளவுக்கு நாம வாரத்துல 1 நாள இந்த மௌனத்துக்காக தேர்ந்தெடுத்து, அந்த 1 நாள்ல நாம உட்கார்ந்து இந்த மௌனத்த கடைப்பிடிக்கணும். அப்போ நாம அதுக்கு ஆழ்ந்து முதல்ல தவ பயிற்சிகள முறையா நாம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா தான் மௌனத்துல நம்மளால சிறப்பா இருக்க முடியும். இதுக்கு மன வலிமை நமக்கு ரொம்ப வேணும். நாம வந்து அ சில பேர் மௌனம்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். ஏதாவது ஒரு ஸ்லேட்டு பக்கத்துல நோட் புக்க வச்சு எழுதி எழுதி காட்டிட்டே இருப்பாங்க. அவங்க வாய் மட்டும் தான் மூடி இருக்கு. அதான் முதல்ல பார்த்தோம் நம்ம பேசா மௌனம்னு சொல்லிட்டு. வாய் மட்டும் மூடி இருந்து நம்ம மௌனத்துல இருந்தோம்னா, அதனால எந்தவித நமக்கு வந்து அந்த இது அ நம்மளோட ஆற்றல் மட்டும் கொஞ்சம் சேமிக்கப்படுமே ஒழிய, நம்முடைய வாழ்வின் நோக்கமான அந்த இறைநிலையை உணர்வதற்கு இந்த கருவி மௌனம், அடுத்து மகா மௌனம் தான் நமக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும். அப்ப அந்த மகா மௌனத்தை நாம கடைப்பிடிப்பதற்கு, நாம வாரத்துல 1 நாள தேர்ந்தெடுக்கலாம். அதுவும் நெறைய பேராசிரியர்கள் சொல்றாங்க, இந்த வியாழக்கிழமை குருவுக்கு உரிய நாள். அந்த வியாழன், குருன்ற கோள்ல இருந்து நமக்கு ஆற்றல் அபரிமிதமா கிடைக்கும். அன்னைக்கு தினத்த நாம தேர்ந்தெடுத்துட்டு முதல்ல ஒரு 1 மணி நேரம் நாம மௌனம் இருப்பதற்கு முயற்சி செய்யலாம். வீட்ல எல்லாரும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் உட்கார்ந்து நல்லா ஆழ்ந்து ஒரு தவம் செய்துவிட்டு, அதுக்கப்புறம் நமக்குள்ள என்னென்ன இருக்கு, உள்ளுக்குள்ள போய் நாம கடந்து, கடந்து, கடந்து மகரிஷி அந்த கவியில சொன்ன மாரி, அந்த மறைப்பொருளாம் சிவநிலையில் மருவி நின்றபோது மௌனமாம் சிவம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நம்மளுடைய மனதை தூய்மைப்படுத்துவதற்கு நாம உள்ள ஆழ்ந்து, ஆழ்ந்து, ஆழ்ந்து செல்லும்போது, நிச்சயமா நமக்குள்ள இருக்கக்கூடிய முதல்ல களங்கங்கள், எண்ணங்களா வந்துட்டே இருக்கும். அப்போ நமக்கு இதுவரைக்கும் நாம செய்த தவறுகள், நம்மகிட்ட இருக்கிற குற்றம், குறைகள் இதை எல்லாத்தையும் நாம பாசிட்டிவான சங்கல்பத்த சொல்லி, சொல்லி, சொல்லி மகரிஷி குடுத்த அந்த அகத்தாய்வு பயிற்சிகள நாம இந்த மௌனத்துல முதல்ல மேற்கொள்ளணும். மேற்கொண்டு அத மாரி நாம எண்ணங்கள் நமக்குள்ள வரக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு, அதுக்கெல்லாம் நாம பாசிட்டிவான எண்ணங்கள போடும்போது, அடுத்த முறை அந்த எதிர்மறை எண்ணம் வரும்போதே முதல்ல இந்த நேர்மறையான எண்ணம் தான் முன்னாடி வந்து நிக்கும். இதுக்கு வந்து நமக்கு ஆழ்ந்த பயிற்சி ரொம்ப அவசியம். தொடர்ந்து நாம இந்த பயிற்சிகள செய்ய, 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 செய்ய நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த களங்கங்கள், நாம என்ன தவறு செஞ்சோம், அதெல்லாம் நமக்கு தெரிய வந்து, அத வந்து நாம நல்ல விதமாக மாற்றிக்கொள்ள முடியும். அடுத்துதான் நம்முடைய வாழ்வின் நோக்கமான அந்த இறைநிலையை உணர்வதற்கான அந்த மகா மௌனத்துல மகரிஷி வந்து மௌன காலம் முடிஞ்ச உடனே நெறைய கவிகள் எழுதியிருக்காங்கன்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அப்ப மௌனமாக இருக்கும்போது, அந்த மௌன நோன்புக்கு அப்புறம் பார்த்தோம்னா, நமக்குள்ள அந்த இறை சிந்தனை வெளிப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நாம அந்த மௌனம் நோன்பு இருக்கிறதுக்கு நாம நல்ல ஒரு முயற்சி எடுக்கணும். மன வலிமை நமக்கு வேணும். இந்த மன வலிமை பத்தி சொல்லும்போது, ஒரு சின்ன கதை ஞாபகத்துக்கு வருது. அதாவது கிரேக்க நாட்டுல வந்து பிலிப்ன்னு ஒரு அரசர் இருக்கிறாரு. இந்த அரசர் வந்து அங்க வந்து அந்த ராஜ்யத்துல ஒரு நாள் பார்த்தா ஒருத்தர் வராரு. ஒரு பெரிய குதிரைய கொண்டு வந்து குடுக்குறாரு. குதிரைய குடுத்து, "இந்த காட்டு குதிரை இது வந்து உயர்ந்த ரக குதிரை. இந்த குதிரைய வந்து நீங்க சோதித்து பார்த்துக்கோங்க வேணும்னா. இதோட வலிமை எப்படி இருக்குங்கிறத சோதித்து பார்த்து இந்த குதிரைய வச்சுக்கோங்க." அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து குடுக்குறாரு. அப்ப இவரு இந்த பிலிப் மன்னரோ, நாம பார்க்காத குதிரையா? என்ன இவர் என்ன இவ்ளோ
பெருசா இத பத்தி இவ்ளோ பில்டப் குடுக்குறாரே! சரி என்னன்னு தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அரசர் வந்து அவர்கிட்ட இருக்கிற அந்த பலமிக்க படை வீரர்கள எல்லாம் கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு, இந்த குதிரைய பத்தி இவ்ளோ சொல்றாங்க. இது என்னன்னு சோதித்து பாருங்க. இத வந்து ஒரு ரவுண்டு இந்த இதுல சுத்தி வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு படை வீரரா அந்த படை தளபதி வராரு. கீழ இருக்கிற வீரர்கள், ஒவ்வொருத்தரா பலமிக்க வீரர்கள் எல்லாம் முதல்ல வராங்க. வந்து பார்த்து யாராலயும் அந்த குதிரைய அடக்க முடியல. என்னடா இந்த ஆள் சொன்னது சரிதான் போல. இது வந்து ரொம்ப ஒரு உயர்ந்த ரக குதிரை, வலிமை மிக்க குதிரைன்னு சொன்னாரே, வீரமிக்க குதிரைன்னு சொன்னாரே. அப்போ இதெல்லாம் உண்மைதான் போல. நம்ம கிட்ட இருக்கிற படை வீரர்கள் எவ்ளோ பலம் வாய்ந்தவங்க. இவங்களால கூட இத அடக்க முடியலையே அப்படின்னு அந்த மன்னருக்கு ரொம்ப ஒரு அப்படியே உட்கார்ந்திருக்கிறாரு. அப்போ அவரோட 13 வயது மகன் வரான். வந்து "அப்பா நான் இந்த குதிரைய அடக்கவா?" அப்படின்னு கேட்கிறாரு. இவருக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா இவ்ளோ பெரிய படை தளபதிகளால கூட முடியாத காரியத்த 13 வயது சிறுவனால எப்படி சாத்தியம்? அப்படின்னு சொல்லிட்டு, "எப்படி உன்னால எப்படி முடியும்? முடியுமா?" அப்படின்னு கேட்கிறாரு திரும்பவும். அவனும் சொல்றான், "இல்ல கண்டிப்பா நான் அடக்கி காட்டுறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு குடுங்க, ஒரு சந்தர்ப்பம் குடுங்க." அப்படின்னு சொல்லி கேட்கிறான். உடனே சரின்னு சொல்லிட்டு அவரும் ஓகேன்னு சொல்றாரு. இந்த 13 வயது சிறுவனும் அந்த பிலிப் மன்னன் னோட பையன் வந்து அந்த குதிரை கிட்ட போறாரு. போய் கொஞ்ச நேரம் அந்த குதிரைய அப்படியே கூர்ந்து பார்க்குறாரு. கூர்ந்து பார்த்துட்டு, அந்த குதிரைய என்ன பண்றாரு, சூரியன பார்த்து நிறுத்தி வைக்கிறாரு. அப்போ அந்த குதிரை வந்து முதல்ல முரட்டுத்தனமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா, படிப்படியா அது அமைதி அடைய ஆரம்பிச்சது. அப்போ இவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி இது? அப்படின்னு சொல்லிட்டு இவரு உடனே இந்த 13 வயது பையனும் படிப்படியா அது அமைதியாக ஆரம்பிக்கவும், மெதுவா அந்த குதிரை மேல ஏறி, அந்த மைதானத்த வலம் வந்து நிறுத்திரு அந்த குதிரைய கட்டி வச்சிர்றான். அப்போ இந்த மன்னருக்கு ஆச்சரியம். அங்க கூடியிருந்த படை வீரர்கள், மக்கள் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். எல்லாரும் வியப்பா எல்லார் மனதுல இருக்கிற கேள்விய மன்னர் வந்து மகன்ட்ட கேட்கிறாரு. "எப்படி உன்னால மட்டும் இந்த குதிரைய கட்டுப்படுத்த முடிஞ்சது? இது எப்படி சாத்தியமாச்சு?" அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அந்த 13 வயது சிறுவன் சொல்றான், "அந்த குதிரைய முதல்ல நான் கவனமா பார்த்தேன். அந்த குதிரைக்கு யார் மேலயும் கோபமோ, அது வந்து போரிடுற மனப்பான்மையோ, சண்டை போடுற மனப்பான்மையோ எதுவுமே அதுக்கு இல்ல. அந்த குதிரை வந்து அது கோபமாவும் இல்ல. சண்டை போடுற மனப்பான்மையும் இல்ல. ஆனா அது பதட்டமா இருந்தது. அது மட்டும் என்னால கவனிக்க முடிஞ்சது. அப்ப அது ஏன் பதட்டமா இருக்குன்னு இன்னும் நான் கூர்ந்து அத பார்த்தேன். பார்க்கும்போது தன்னோட நிழல பார்த்து அது பயந்து போய் இருக்கு. அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே தான் நான் என்ன பண்ணேன், அத சூரியன நோக்கி நிறுத்தி வச்சேன். அப்போ அதனோட நிழல் வந்து பின்னோக்கி வந்தது. அப்போ அது வந்து மெதுவா அமைதியடைய தொடங்குச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த இது மேல ஏறி குதிரை மேல ஏறி உட்கார்ந்து வலம் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இவர் தான் யாருன்னா 20 வயதுல கிரேக்க நாட்டோட மன்னரான மகா அலெக்சாண்டர். அவரோட கூட அவர் வாழ்ந்த காலத்துல அந்த குதிரையும் கூட இருந்தது அப்படின்னு வரலாறு சொல்லுது. அப்போ இதுல இருந்து நம்ம இது கதையா இருந்தா கூட இது நடந்த சம்பவம் தான். இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, எதையும் கூர்ந்து ஆராயக்கூடிய தன்மை நமக்கு இருந்ததுன்னா, எவ்ளோ பெரிய விஷயத்த கூட நம்மால வெல்ல முடியும். அப்போ அந்த கூர்ந்து ஆராயக்கூடிய தன்மை நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இந்த மௌனத்தில் தான். நாம வந்து ஆகினை தவம் செய்யும்போது, தவம் செய்ய பார்த்தோம்னா, நமக்கு அந்த நுண்மான் நுழைப்புலன் அறிவு எதையும் கூர்ந்து ஆராயக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. ஏற்புத்திறன், சகிப்புத்தன்மை இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த தவம் இருந்து அடுத்து தற்சோதனை பயிற்சிகளை செய்து, ஆழ்நிலை தவமாக இன்னும் ஆழ்ந்து ஆழ்ந்து தவப்பயிற்சிகளை செய்து, மௌனமாக இருந்து நாம இந்த மௌன நோன்பை மேற்கொள்ளும்போது, நிச்சயமா நமக்கு இந்த கூர்ந்து ஆராயக்கூடிய தன்மை நமக்கு மேலோங்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல தானே மகரிஷி கவிலாம் எழுதியிருக்காங்கன்னு சொல்றோம். அப்போ நம்மளாலயும் மகரிஷி என்ன சொல்றாங்க? "நான் என்னென்ன செஞ்சேனோ அது எல்லாம் உங்களாலயும் முடியும். இதுக்கு மேலயும் நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு" சொல்லியிருக்கிறாங்க. சோ அந்த அளவுக்கு நாம வந்து மகரிஷி குடுத்த இந்த அற்புதமான மனவளக்கலை என்னும் பொக்கிஷத்த நாம தொடர்ந்து பயிற்சிகள பண்ணணும். அதுலயும் குறிப்பா இந்த பேசா கலை, கேட்கா மனம் அப்படிங்கிற இந்த மௌன நோன்பினை வாரம் ஒரு முறையாவது நாம கடைபிடிக்க வேண்டும். அப்போ அத கடைபிடிப்பதற்கு நமக்கு மனதுல வலிமை வேண்டும். அப்ப அதுக்கு நாம தினந்தோறும் சங்கல்பம் செய்ய வேண்டும். நான் தினமும் உடற்பயிற்சி, காயகல்பம், தவம் தவறாமல் செய்வேன்னு நாம சங்கல்பம் தினந்தோறும் பண்ண அந்த சங்கல்பம் வலுப்பெற்று பயிற்சிகளை செய்வதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு நாம தொடர்ந்து எப்படி அந்த 13 வயது சிறுவன் அந்த குதிரைய
குதிரைய வந்து கட்டுக்கடங்காம இருந்த குதிரைய அடக்கி அது மேல உட்கார்ந்து வலம் வந்து அந்த நாட்டோட ராஜாவானானோ, அதே மாதிரி கட்டுக்கடங்காமல் இருக்கின்ற அலைப்பாய்கின்ற நம்முடைய மனதை அமைதிப்படுத்தி வாழ்வின் நோக்கமான இறைநிலையை உணர்வதற்கு இந்த மௌன நோன்பு மிகவும் உதவியாக இருக்கும். நாமும் தொடர்ந்து மௌனம் செய்வோம் என்று இன்னைக்கு யோகா தினமா இருக்கு. இந்த தினத்துல நம்ம இதுல இருக்கிற அந்த 29 பேரும் நாம வாரத்துல ஒரு நாள் நிச்சயமாக நிறைய பேர் இருந்துட்டு இருப்பாங்க. மௌனம் பயிற்சி இல்லாம இருக்கிற எல்லாருமே நாம வாரம் ஒரு முறை நிச்சயமாக மௌன பயிற்சியை மேற்கொள்வோம் என்ற ஒரு சங்கல்பத்தை இன்றைய யோகா தினத்தில் எடுத்துக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும், இதுகாரும் செவிமடுத்த அனைத்து வேதாத்திரிய அன்பு உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்து அமர்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.